Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video chapter 13 probability exercise 13.1 first question பார்க்கிறோம். Given that E and F are even such that P of E 0.6, P of F 0.3, in P of intersection E intersection F is 0.2, find P of E given F and F given E. இது ரெண்டும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து P of E, P of F, P of E intersection F இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? P of இங்கே வந்து E given F ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார்முலா படி P of E intersection F by P of F அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ விச் இஸ் E intersection Fனா 0.2, இங்கே வந்து E intersection F 0.2 அண்ட் P of F வந்து 0.3. ஸோ இது வந்து இன்ட்டு 10 வந்து நம்ம பண்ணிக்கலாம். டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு 2/3 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு P of F given E, which is P of F intersection E by P of E. ஸோ P of F given F intersection Eயும் P of E intersection Fவும் சேம் தான். ரெண்டுத்துலேயுமே அதாவது E இன்டர்செக்ஷன் F அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காமன் டு போத் E and E, எலமெண்ட்ஸ் காமன் டு போத் E and F வந்து நம்ம எழுதுவோம். அதே மாதிரி F இன்டர்செக்ஷன் Eக்கும் எலமெண்ட்ஸ் தட் இஸ் காமன் ஃபார் போத் F and E தான் வந்து எழுத போகிறோம். ஸோ எனக்கு இங்கே 2 4 6ன்னு கிடச்சிதுன்னா இங்கேயும் எனக்கு 2 4 6 தான் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது 1 1 2 3 4 அப் டு 6 வரைக்கும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அண்ட் ஈக்கு வந்து ஒரு சர்டன் எலிமெண்ட்ஸ் அண்ட் எஃப்க்கு வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு இ இன்டர்செக்ஷன் எஃப்க்கு 2 4 6 கிடைக்குதுன்னா எஃப் இன்டர்செக்ஷன் ஈக்கும் அதே எலிமெண்ட்ஸ் தான் வந்து வரும். ஸோ அப்போ வந்து அதோட ப்ராபபிலிட்டியும் சேமாக தான் வந்திருக்கும். ஸோ 0.2 by 0.6 அப்போ வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2/6 வந்து வரும், விச் இஸ் 1/3. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Compute P of A given B if P of B 0.5 and P of A intersection B is 0.32. So P of A given B formula படி P of A intersection B by P of B வந்து நம்மளுக்கு வரும். A intersection B வந்து 0.32 by 0.5. ஸோ வந்து இங்கே இன்ட்டு 100 வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ 32/50 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 2 இது 16 டைம்ஸ் அண்ட் 2 இது வந்து 25 டைம்ஸ். ஸோ ஆன்சர் வந்து என்னது? 16/25 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷனில் இஃப் P of A 0.8 B வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் P of B given A வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A intersection B வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் A given B அண்ட் A union Bயும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? P of B given A. ஸோ P of B given A எப்படி எழுதுவோம்? P of B intersection A by P of A வந்து நம்ம எழுதுவோம். So this is nothing but P of A intersection B by P of A. P of A intersection B வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆனால் B given A வந்து எனக்கு தெரியும். ஸோ அப்போ P of B given A is equal to P of A intersection B by P of A. ஸோ அப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ P of B given A வந்து 0.4 இதான் கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் B தான். P of A வந்து 0.8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ P of A intersection B is equal to 0.4 into 0.8. ஸோ which is 0.32. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து P of A given B வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So second subdivision P of A given B, which is P of A intersection B by P of B வந்து which is 0.32 and P of B வந்து 0.5.
ஸோ டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்ட்டு 100 இங்கேயும் இன்ட்டு 100 வந்து பண்ணுறேன். ஸோ 32/50. இது வந்து 2 டேபிள்ஸில் வந்து சால்வ் ஆகும். 216 டைம்ஸ், அது வந்து 225 டைம்ஸ். ஸோ இங்கே வந்து அவங்க டெசிமலில் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர். ஸோ வந்து இதை டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது 16/25 டெசிமல் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். அண்ட் 25 இன்ட்டு 6 150 வரும். ஸோ இங்கே வந்து 150, இங்கே வந்து 10 வரும், 0 சேர்த்துக்கிறோம். ஸோ இட் வில் பி 4 டைம்ஸ். 25 இன்ட்டு 4 வந்து 100. ஸோ ஆன்சரு 0.64. இது வந்து P ஆஃப் A given B ஓட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ P ஆஃப் A யூனியன் B வந்து கேட்டிருக்காங்க. ஸோ P ஆஃப் A யூனியன் Bக்கு என்ன ஃபார்முலா வரும்? P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. ஸோ P ஆஃப் A 0.8ன்னு தெரியும். இங்கே வந்து 0.5 மைனஸ் 0.32. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1.3 மைனஸ் 0.32 வரும். ஸோ 1.3 0.32. ஸோ 8, இங்கே வந்து 9. ஸோ 0.98 தான் வந்து ஆன்சர் ஃபார் தேர்ட் சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த்து கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம். எவாலுவேட் P ஆஃப் A யூனியன் Bன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் 2P ஆஃப் A ஈக்குவல் டு P ஆஃப் B ஈக்குவல் டு 5/13 கொடுத்துருக்காங்க. ஸோ 2P ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு 5/13. ஸோ ஃபஸ்ட் இதை வந்து P ஆஃப் A கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இங்கே P ஆஃப் B வந்து 5/13 தான் தெரியும். ஸோ 2P ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 5/13 அண்ட் P of A will be 1/2 into 5/13. ஸோ இங்கே சால்வ் பண்ணோம்னா 5/26 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? P ஆஃப் A யூனியன் B வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வேல்யூ வந்து தேவை. ஸோ P ஆஃப் A given B வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ P of A given B is equal to P of A intersection B by P of B வந்து வரும். ஸோ இங்கே A intersection B வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஆனால் A given B வேல்யூ தெரியும் அண்ட் Bயும் வந்து தெரியும். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2/5 equal to P of A intersection B by 5/13. ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2/5 இன்ட்டு 5/13 வரும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ இட் வில் பி 2/13 விச் இஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம வந்து P ஆஃப் A யூனியன் B வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து பண்ணுறோம். P ஆஃப் A வந்து 5/26 plus 5/13 minus 2/13. இது ரெண்டுத்தையும் வந்து சால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5/26 plus 3/13 வந்து வரும். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து இதை வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 26 வந்து வரும் அண்ட் இங்கே வந்து இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ அப்போனா 5 + 6 which is 11/26. The P of A union B is equal to 11/26. ஃபிஃப்த் கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஷின், இஃப் P of A வந்து கொடுத்துட்டாங்க, P of B கொடுத்துட்டாங்க, A யூனியன் B வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா P of A இன்டர்செக்ஷன் B வந்து கேட்டிருக்காங்க. இந்த A given B கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து A யூனியன் B தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவோம். P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
இப்போ A யூனியன் Bக்கு 7/11 அப்படின்னு தெரியும். 6/11 ப்ளஸ் 5/11 மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா 7/11 ஈக்குவல் டு இங்கே வந்து 11/11 வரும் மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வரும். ஸோ இப்போது இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் அண்ட் பிரிங்கிங் திஸ் டு அதர் சைட். நான் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம் ஏன் கேன்சல் பண்ணலன்னு. இங்கே ரெண்டுமே வந்து டினாமினேட்டரில் 11 இருக்குது. திருப்பியும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இங்கே 1 வந்ததுன்னா திருப்பியும் நான் வந்து எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் நான் இதை கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு 11/11 minus 7/11 which is 4/11. So P of A intersection B வந்து 4/11. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் P of A given B வந்து கேட்டிருக்காங்க. ஸோ P of A given B அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா வந்து P of A intersection B by P of B. அதாவது இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதுவே, கிவனில் என்ன இருக்கோ அதுவே வந்து நம்ம இங்கே டினாமினேட்டர்லேயும் வந்து போடுவோம். ஸோ A இன்டர்செக்ஷன் B நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்னது 4/11. P of B வந்து கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க 5/11. ஸோ அப்போ 4/11 into 11/5. 11 கேன்சல் ஆகிடும் which is 4/5. இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் P ஆஃப் B given A. ஸோ இதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ P ஆஃப் B given A is equal to P ஆஃப் B intersection A by P ஆஃப் A. ஸோ இங்கே வந்து P ஆஃப் B intersection Aனாலும் P ஆஃப் A intersection Bனாலும் ஒன்று தான். ஸோ அப்படியே வந்து வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ A இன்டர்செக்ஷன் Bக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஸோ 4/11. ஏயோட வேல்யூ P ஆஃப் A வேல்யூ வந்து 6/11. ஸோ 4/11 into 11/6. ஸோ 2 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். ஸோ 2/3 தான் வந்து ஆன்சர். ஸோ சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்க்கலாம். டிட்டர்மைன் P of E given F வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் காயின் இஸ் டாஸ்ட் 3 times வேர் அப்படின்னு சொல்லி E ஈவெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் ஆன் த தேர்ட் டாஸ் அண்ட் எஃப்க்கு வந்து ஹெட் ஆன் த ஃபர்ஸ்ட் 2 டாஸஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து 3 காயின்ஸை வந்து டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னென்னவா இருக்கும், HHT and HTH, THH, TTH, THT, HTT, TTT. இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸாக வந்து வரும். ஸோ ஈக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஈக்கு வந்து ஹெட் ஆன் த தேர்ட் டாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஹெட் வந்து தேர்ட் டாஸில் இருக்கிற மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னு வந்து பார்க்கணும். ஸோ 1, 2, 3 and 4. ஸோ HHH, HTH, THH, TTH இது வந்து வரும். அண்ட் P ஆஃப் E வந்து கண்டுபிடிக்கிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் வந்து என்ன பண்ணுவோம், n ஃபேவரபிள் அவுட்கம் பை டோட்டல் பாசிபிள் அவுட்கம். ஃபேவரபிள் அவுட்கம் எவ்வளோ, 1, 2, 3, 4. ஸோ 4 இங்கே வந்து 8 வந்துடும் which is 1/2. அடுத்தது F. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெட் ஆன் ஃபர்ஸ்ட் 2 டாஸஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் 2 டாஸஸில் ஹெட் இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்குது. இதை 2 தவிர்த்து மற்ற எதுலேயுமே வந்து 2 ஹெட் வரல. ஸோ அப்போது HHH, HHT. ஸோ அப்போ P ஆஃப் F is equal to N of S. ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து 2 அண்ட் டோட்டல் பாசிபிள் அவுட்கம் வந்து 8 which is 1/4. இப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணோம், E இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது P ஆஃப் E given F.
ஸோ அப்போ E இன்டர்செக்ஷன் F என்ன வரும்? இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது ஹெச் மட்டும்தான். ஸோ அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்டர்செக்ஷன் F வந்து என்னது 1/8. அதாவது n ஆஃப் E வந்து 1 அண்ட் n ஆஃப் S வந்து 8. ஸோ இப்போ வந்து P ஆஃப் E given F கண்டுபிடிச்சிக்கலாம். P ஆஃப் E இன்டர்செக்ஷன் F by P ஆஃப் F. E இன்டர்செக்ஷன் F வந்து 1/8, F வந்து 1/4. So it is 1/8 into 4/1, which is 1 time இது 2 time 1/2 வந்து நம்மளுக்கு வரும். So first subdivision ஓட answer is 1/2. Next second subdivision பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ சேம் சாம்பிள் ஸ்பேஸ் தான் வந்து நம்மளுக்கு வரும். HHH, HHT, THH, HTH, TTH, THT, HTT, அப்புறமா TTT. ஸோ E வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மினிமமாக நம்மளுக்கு வந்து 2 ஹெட்ஸ் ஆஃப் வந்து இருக்கணும் அப்படின்றது தான். மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ மினிமமாக 2 ஹெட்ஸ் இருக்கணும் அப்படின்னா மினிமமாக 2 ஹெட்ஸ் இருக்கணும், மேக்ஸிமமாக வந்து எத்தனை ஹெட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்படின்ற கண்டிஷனில் நம்மளுக்கு இது வரும். அண்ட் HHT வரும், THH வரும், HTH வரும். ஸோ மினிமமே 2 ஹெட்ஸ் இருக்கிறதுனால இந்த 4 ஆப்ஷன் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E வில் பி ஃபேவரபிள் அவுட்கம் வந்து என்னது 1 2 3 4. ஸோ 4/8 விச் இஸ் 1/2. F அடுத்தது வந்து F என்ன அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ், மேக்ஸிமமாக 2 ஹெட்ஸ் இருக்கணும், மினிமமாக வந்து ஹெட் இருக்கலாம் எல்லாமே வந்து இருக்கலாம். ஸோ அப்போது மேக்ஸிமம் 2 ஹெட்ஸ். ஸோ HHT வரும், THH வரும், HTH வரும், TTH, THT, HTT and TTT வந்து வரும். 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த ஹெச் தவிர மற்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ P ஆஃப் F வந்து என்ன வரும்? ஃபேவரபிள் அவுட்கம் 7/8. அதாவது இது வந்து n ஆஃப் F by n ஆஃப் S. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ P ஆஃப் E இன்டர்செக்ஷன் F வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அதுக்கு E இன்டர்செக்ஷன் F வந்து என்னென்னலாம் இருக்குது? இதுலேயும் காமனாக இருக்கிறது HHT இருக்குது, THH இருக்குது, அப்புறமா HTH வந்து. ஸோ அப்போனா நம்மளுக்கு the n of E intersection F வந்து 3. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E intersection F is 3/8 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது P of E given F வந்து பண்ணிக்கலாம். P of E intersection F by P of F. 3/8 by F வந்து 7/8. So it is 3/8 into 8/7. 8 cancel ஆகிடும். 3/7 தான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அதே தான் சாம்பிள் ஸ்பேஸ் நம்மளுக்கு அதே தான் வந்துடும். அண்ட் E வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா மேக்ஸிமமாக வந்து நம்மளுக்கு 2 டெய்ல்ஸ் வந்து இருக்கணும், மினிமமாக டெய்ல் இல்லாமல் கூட வந்து இருக்கலாம் கண்டிஷன். ஸோ அப்போனா HHH வரும், HHT, HTH, THH வரும், TTH, THT and HHT. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு P ஆஃப் E வந்து என்னவா இருக்கும்? 1 2 3 4 5 6 7. ஸோ 7/8 வரும், which is n of E by n of S. n of E வந்து 7 and n of S வந்து 8. சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு 8 எலமெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் F வந்து எழுதலாம்.
ஸோ அட்லீஸ்ட் ஒன் டெயில், மினிமமாக ஒன் டெயில் வந்து இருக்கணும். ஸோ மேக்ஸிமமாக எத்தனை டெயில் வேணாலும் இருக்கலாம், பட் ஆனால் மினிமமாக நம்மளுக்கு வந்து ஒன் டெயில் இருக்கணும். அதான் மீனிங். அட்லீஸ்ட் ஒன் டெயில்னா அதான் மீனிங். ஸோ அப்போ நம்மளுக்கு ஹெச் ஹெச்டி ஹெச்டிஹெச் டிஹெச்ஹெச் டிடிஹெச் டிஹெச்டி ஹெச்டிடி டிடிடி. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போனா P of F வந்து என்னது? N of F by N of S. 1 2 3 4 5 6 7. ஸோ 7 by 8 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்டர்செக்ஷன் P of E intersection F. ஸோ E intersection Fக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ HHT வந்துடும், இது ரெண்டும் வரும், HTH, அப்புறமா THH, அடுத்தது TTH, THT அண்ட் HHT வந்து வரும். ஸோ 6 வந்து இருக்கு. ஸோ N of E intersection F is 6. ஸோ P of E intersection F is N of E intersection F by N of S. ஸோ 6 by 8 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளிஃபை பண்ணல, நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of E given F வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ P of E intersection F by P of F வந்து வரும். E intersection F வந்து 6 by 8 and P of F வந்து 7 by 8. So 6 by 8 into 8 by 7. 8 cancel ஆயிடும், which is 6 by 7. So இதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 6th question. ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.